Taste the Daily. மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் டெண்டர் குறித்து கேள்வி எழுப்பியதால் திமுக கவுன்சிலர்கள் அதிமுகவின் கவுன்சிலரும் மாமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான யாதவ மூர்த்தியை கடுமையாக தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அவர் மயக்கமடைந்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், இந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? விவரங்கள். வணக்கம் உமேஷ். இன்றைய தினம் சேலம் மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வழக்கமாக ஒவ்வொரு மாமன்ற உறுப்பினர்களும் தங்களது வார்டுக்கு தேவையான வசதிகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து பேசுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் மாநகராட்சி 36வது வார்டு உறுப்பினரும் அதிமுக எதிர்க்கட்சி தலைவருமான யாதவமூர்த்தி பேசினார். அவர் பேசும்போது மாநகராட்சியில் நிலவக்கூடிய விதிமீறல்கள் மற்றும் முறைகேடுகளை ஆதாரப்பூர்வமாக முன்வைத்து அவர் ஒவ்வொரு குற்றச்சாட்டாக முன்வைத்துக் கொண்டிருந்தார். அப்போது மாநகராட்சியில் விடப்படும் டெண்டர்கள் முறைகேடு குறித்து அவர் பேசினார். அது பேசிய அந்த முறைகேட்டில் அமைச்சர் தலையீடு இருப்பதாகவும் அப்படி அவர் பேசும்பொழுதே ஆவேசப்பட்ட திமுக பெண் உறுப்பினர்களான 45வது வார்டு உறுப்பினர் சுஹாசினி மற்றும் 35வது வார்டு உறுப்பினர் பச்சியம்மாள் இருவரும் ஒன்று சேர்ந்து அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தியை தாக்கியிருக்கிறார்கள், கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இதனை மற்ற திமுக உறுப்பினர்களே அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அப்போதே. அது மட்டுமல்ல, இதனை அடுத்து அதிமுக பெண் உறுப்பினர்கள் தலையிட்டு அந்த திமுக பெண் உறுப்பினர்களை அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை குறித்து அதிமுக உறுப்பினர்கள் மேயரிடம் புகார் அளிக்க சென்ற போது மேயர் சற்றும் காது கொடுத்து கேட்காமல் கூட்டம் முடிந்து விட்டதாக கூறி அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் மேயர் இருக்கை முன்பு அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அது மட்டுமல்ல, சேலம் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியனும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர்களுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போதே எதிர்க்கட்சி அதிமுக மாநகராட்சி எதிர்க்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி திடீரென்று மயங்கி விழுந்தார். உடனடியாக அங்கிருந்த அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் அவரை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதே போன்று சசிகலா என்ற 25வது வார்டு அதிமுக உறுப்பினர் சசிகலாவும் மயங்கி விழுந்தால் அவரும் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். இருவருக்கும் அப்போது அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இவர்கள் அதாவது அதிமுக உறுப்பினர்கள் தாக்கப்பட்டதை அறிந்த மற்ற அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமான தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் கூடியிருக்கிறார்கள். இதனால் மாமன்ற உறுப்பினர்கள் அந்த பகுதி பரபரப்பாக காணப்படுகிறது. இந்த சம்பவத்துக்கு இடையில் திமுக தாக்குதல் நடத்தியதே திமுக உறுப்பினர்கள் தான், அது பெண் உறுப்பினர்கள் தான். அவர்கள் சற்று அநாகரிகமான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். இது ஒரு வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா தாக்குதல் நடத்திய திமுக உறுப்பினர்கள் முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் சற்றும் யாரும் அவர்கள் தரப்பில் யாரும் பாதிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சென்று அவர்கள் பொய்யாக ஒரு காரணத்தை கூறி அரசு மருத்துவமனைக்கு ஓடி இருக்கிறார்கள். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.